ஃபாதர்கள். என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த என் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது மாறிக்கொள்ளக்கூடியது. இன்றைக்கு ஏழையாக இருக்கிற சீமான் நாளை பணக்காரனாகி விடலாம். அன்றாடங்காட்சியாக இருக்கிற ஒருவன் நாளை அம்பானி அதானி ஆகி விடலாம். இந்த பொருளாதார அளவுகோல் மாறிவிடும். ஆனால் சாதிய இழிவு ஏற்றத்தாழ்வு மாறுவதில்லை. இந்த தெருவிலே சீமான் நடக்கக்கூடாது, இந்த குளத்திலே குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, இவன் படிக்கக்கூடாது, இவன் இந்த வேலைக்கு போகக்கூடாது என்றெல்லாம் ஒடுக்குமுறை, அடக்குமுறை, தீண்டாமை, இழிவு இருந்ததெல்லாம் நான் ஏழை என்பதற்காக அல்ல, நான் இழி சாதி தாழ்ந்த மகன் என்பதற்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. இந்த நாட்டின் முதல் குடிமகனானார் ராம்நாத் கோவிந்த், ஒரு தாழ்த்தப்பட்ட மகன். இந்த நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கிறாள் திரௌபதி முர்மு, பழங்குடி மகள். ஆனால் கோயிலுக்குள் சென்று அவர் இறையை வழிபட முடியவில்லை. மரத்து நிழலிலே யாகம் வளர்த்து குடும்பத்தோடு இருந்து அவர் சாமி கும்பிட்டு விட்டு சென்றார். இதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவின் நிலைமை, நாட்டின் முதல் குடிமகனின் நிலைமை. அதைவிட உயரத்திற்கு எவரும் போக முடியாத, ஆனாலும் அவர் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு, தீண்டாமை போகவில்லை. அப்ப பொருளாதார அளவுகோல் அல்ல ஏற்றத்தாழ்விற்கு காரணம். பழங்குடி மகள் திரௌபதி முர்மு இந்த நாட்டின் முதல் குடிமகள். அத்வானியும் ஐயா மோடி அவர்களும் நாற்காலியிலே இருந்து பேசுகிற போது ஓரத்திலே கைகட்டி நின்றால் நாட்டின் முதல் குடிமகள். இதான் நிலை. தலைவர்கள் எழுந்து பாரத மாதாக்கு ஜே முழக்கமிடுவார்கள், பாரத மாதா ஓரத்திலே நிற்கிறார். இதுதான். அறிவார்ந்த பெருமக்களே, ஏழை பணக்காரன் என்பதற்காக இந்த தீண்டாமை இழிவு வரவில்லை. தாழ்ந்த சாதி இழிமகன் பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கப்பட்ட பேதம், பாகுபாடு, இதை தகர்ப்பதற்கு, சமநிலை சமூகம் படைப்பதற்கு, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இதுதான் நமது முன்னவர்கள் முன்வைத்த தத்துவ கோட்பாடுகள், கொண்டிருந்த நிலைப்பாடுகள். அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுப்பு, அதற்கேற்ப கொடுப்பு. இதுதான். எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் நாட்டில் பிரச்சனை உருவாகுமா? அதான் கேள்வி. எனக்குண்டான கல்வி, அதற்குண்டான வேலை வாய்ப்பு, அதற்குண்டான ஊதியம் கிடைத்து விட்டால் நான் யாரோடு போட்டி போட போகிறேன்? யார் மீது பொறாமைப்பட போகிறேன்? யாரை வீழ்த்த தாழ்த்த பாடுபட போகிறேன்? இல்லை. நத்தைக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கூடதற்கு, புழுவுக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கொடுக்கதற்கு, அது இல்லை, அதனால் கொடுக்க வருகிறது. நத்தைக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் கூடு வருகிறது. எல்லா சமூகங்களுக்கும் உண்டான சமூக நீதி என்பது, உரிய பங்கீடு கிடைத்து விட்டால் இது தேவை வராது. சாதி சங்கம் இருக்காது, தேவைப்படாது. ஆனால் இங்கே முறை என்ன? இந்த திராவிட ஆட்சியாளர்கள் யார் என்ன எவ்வளவு தெரியாது. இந்த உனக்கு 3 நிலம் என்னது, வேளாண்மை செய்தவன் நான், காய்கறி என்னது, ஆனால் சந்தையிலே கூர்கட்டி விற்கிற வியாபாரி யார்? உனக்கு 3 காய், உனக்கு 5 காய், உனக்கு 10 காய். நீ யார் முதல்ல எந்திரி. திராவிட ஆட்சியாளர்கள் தான், இவர்கள் வந்துதான் இடஒதுக்கீடு தந்தார்கள். ஏய், நீ நின்ன இடம், இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை, பிச்சை. நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்தோம் இடஒதுக்கீடு.
நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு, நான் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு. நீ இருந்த இடமே என் மக்கள் ஓட்ட பிச்சை என்பதை நீ கவனம் வச்சுக்கணும். நாங்க கொடுத்தது நாடு என்னது, இடம் என்னது, பார்த்து கொடுக்க வேண்டியது நான். நீ யாரு முதல்ல? who are you? நீ யாரு? 3 விழுக்காடு 4 விழுக்காடு அல்ல, மொத்த விழுக்காடும் என்னது? இங்க எண்ணீரு பறையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, தேவர் எவ்வளவு, தேவர்னா தேவர்னு போடாத, முக்குளத்தோர்னு போட்டு முடிச்சு கட்டாத, கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, என்ன உடையார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, என்ன பிள்ளை முதலி எவ்வளவு எண்ணிக்கிட்டு, வண்ணார் எவ்வளவு, குயவர் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, போயர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு, சாலியர் எவ்வளவு, என்னப்பா என்னென்னமோ சொல்றேன். அதெல்லாம் தமிழ் நம்ம சாதி தான். பஞ்சமில்லாத ஒண்ணு தமிழனுக்கு சாதி தான். தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், வேலை பஞ்சம், எல்லா பஞ்சம் இருக்கும். ஆனா அந்த சாதி பஞ்சம் மட்டும் குறையல. மொத்தமா என்ன பண்ணுவான்? கல்லருக்கு ஒரு அமைச்சர், மறவருக்கு ஒரு அமைச்சர், அகமுடையருக்கு ஒரு அமைச்சர், முடிஞ்சது. ஆனா வெளியில வந்து சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு தாண்டா உங்களை ஒழிக்க போராடுறோம். டேய், சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களை ஒழிக்கணும்டா, உங்களை ஒழிக்கணும். நான் கோணார், எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர், 2 அமைச்சர். நான் முஸ்லிம், எனக்கு 2 அமைச்சர். இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் குடிகள் எல்லாருக்கும் 2 3 பிச்சை இடம், பிச்சை இடம். நான் எடுத்துக்கிட்ட மிச்ச இடத்தை உனக்கு கொடுத்துருக்கணும், ஆனா நீ எனக்கு பிச்சை இடம். ஆனால் நாட்டிலேயே கோன் 2வது தாய்க்குடி, நான் முதல் குடி குறவன். நான் குன்றில் வாழ்ந்தவன், கால் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. கால் தோன்றிருச்சு, மண் தோன்றல. மண் 3வது நிலம் மருத நிலம். அப்ப முதலில் தோன்றிய நிலம் குன்று, குன்றில் வாழ்ந்ததால் நான் குன்றவன். இன் குன்றி 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 குறவரானே, ஆதி தாய்க்குடி குறவர் குடி. இங்கே இருக்கிற தமிழ் சொந்தங்களிடத்திலே, என் தம்பி தங்கைகளிடத்திலே கேட்கிறேன், மனச்சான்று படி, நெஞ்சிலே கை வச்சு சொல், இந்த நாட்டில் உன் ஆதி தாய்க்குடி குறவர் குடிக்கு ஒரு இடம், வார்டு கவுன்சிலராக இருக்கானாடா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கானாடா? உன்னால் நம்ப முடியலாம். அவனுக்கு சாதி சான்றிதழ் இல்லடா, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது. உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த மகன் போராடி 4000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கின்ற அந்த நிலையில் தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நம் தாய்க்குடியை வச்சிருந்தார். கீழே 2வது தாய்க்குடி ஆயர் கோன். நாம் யாதவர்கள் இல்லை, யாதவ் தமிழ் சொல்லே இல்லை. 2வது பெரிய தாய்க்குடி ஆயர் மேய்ப்பன். நான் கோன். கோன் என்றால் அரசன். பரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன், இந்த கோன். நமக்கு ஒரு நோய், அதனால நம்ம யாதவ்னா எந்த யாதவ்? உத்தரப்பிரதேச யாதவா, பீகார் யாதவா, ஆந்திரா யாதவா, தமிழ்நாட்டு யாதவா? ஒரு நோய். 2வது தாய்க்குடி இந்த நாட்டில் பெற்றிருக்கிறது 2 அமைச்சர். ஆனால் ஐயா ஸ்டாலின் வீட்டிலே 2 அமைச்சர். 1 மிக உயர்ந்த பதவி, முதன்மை அமைச்சர், முதலமைச்சர். 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர் 2. அவங்க அப்பா இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர். 2 அப்பாவும் மகனும். பிறப்பினாலேயே ஒருவன் இந்த இடத்தில், இந்த நிலத்தில், இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான்டா சனாதனம்.
இதற்கு பேர் தாண்டா சனாதனம். ஒரு தகுதியும் இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடுமானால் அது கேடுகட்ட கேவலங்கட்ட சனாதனம். அதை ஒழிக்கத்தான் சாதி வாரி கணக்கெடு. என் தம்பி திருமாறன் கூட வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு என்று எங்க ஐயா கேட்டது 20 விழுக்காடு. ஆனால் அறிவித்தது 10.5. அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள். அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. வரும். நாம் வந்த பிறகு எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். அவர் கேட்பது 20 10.5 அல்ல, சாதி வாரி கணக்கெடு. எடுத்து வன்னியரை எண்ணு. ஐயா அவளை வரலையா, 10.5 இல்லையா, 8.10 தான் வருதுன்னு சொல்லி கொடு. மறுக்க மாட்டார். எண்ணு, தேவரை எண்ணு, கோணாரை எண்ணு, உடையாரை எண்ணு, முத்தரையரை எண்ணு, எல்லாரையும் எண்ணி விடு. கவுண்டர் எவ்வளவு எண்ணு, வெள்ளாள கவுண்டர் எவ்வளவு, வேட்டுவ கவுண்டர் எவ்வளவு, ஊராளி கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா தமிழர்கள் பேரன்புக்காரர்கள், பெருந்தன்மை மிக்கவர்கள். எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது, எதுக்கு போட்டி வருது, எதுக்கு பொறாமை வருது? ஒரு எளிய உதாரணம் தான், ஒரு எளிய புரிதல் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. இது அநீதி, சமூக நீதி இல்லை. இதான் நம்முடைய நிலைப்பாடு. இதுதான். ஒரு பாட்டி ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கிறார். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஆனால் அந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார். அட்டைக்கு 10 கிலோ அரிசி. இது பகிர்வு, பங்கீடு. பக்கத்து வீட்டிலே 10 பேர் இருக்கிறார்கள். அந்த குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமான பகிர்வா? இதான் கேள்வி. இதனால் தான் நீ எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு என்று கேட்கிறோம். இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள், ஏன் கொடுக்க மாட்டார்கள்? ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும், தமிழர்களுக்கு தெளிந்துவிடும், கிளர்ச்சி எழுந்துவிடும், புரட்சி நடந்துவிடும். இத்தனை காலமாக இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்துவிடும். இங்க இருக்கிற சிக்கல். அதனால எடுக்க மாட்டார்கள், திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள். கேட்டால் இங்கே பேசி என்னுடைய தம்பி எல்லாம் சொன்னார்கள். தம்பி திருமாறன், தம்பி கரிகால பாண்டியெல்லாம் சொன்ன சாதி வாரி கணக்கெடுப்பு என்றால் அது எங்களால் முடியாத, அந்த உரிமை இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் மாநில தன்னாட்சி, மாநில உரிமை என்று முழங்கியவர்கள் அவர்கள் தான். எங்கே மாநில உரிமை? அப்போ சாதி வாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது. ஆனால் வீடு வாரியா ஓட்டு எவ்வளவு எண்ணி ஓட்டுக்கு கொடுக்க உனக்கு எப்படி முடியுது? இந்த வீட்டுல இத்தனை ஓட்டு இருக்கு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடிகிற உன்னால் சாதி வாரி கணக்கு எண்ண முடியாத? இந்த சாதிக்கு இந்த தொகுதியில் இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாத? தெரிஞ்சுதானே வேட்பாளர் நிறுத்துற? எடுக்க முடியுமா முடியாத? எடுக்க மாட்டார்கள். இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனை அல்ல, பல ஆண்டுகளாக இருக்கிறது. இங்க பேசிய என் தம்பியோட சட்டநாத அறிக்கையை குப்பை கூடையில் போட்டவர்கள் இவர்கள். பீகார் எடுத்தது ஏன்? அங்கு பெரியார் பிறக்கவில்லை. தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார்? இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது. ஏன்? அங்கு பெரியாரும் இல்லை, திராவிடம் இல்லை, அதனால் எடுக்கிறார்கள். இவங்க எவ்வளவு அயோக்கிய ஃப்ராடுகள் இவங்க. அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பி, ஐஏஎஸ் ஆயிருப்பி. ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி, ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி. ஏன்னா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த ஆளையும் படிக்கலையப்பா.
அவரே படிக்கலையே. உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே. ஆனால் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது பெரியாரா? பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன், அவரை படிக்க வைத்தது பெரியாரா? இந்திய நிலமெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு பங்கீடு இருக்குது. இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களிலும் IAS IPS பெண்களுக்கான உரிமைகள், சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் ஐயா ஈவேரா ராமசாமி அவர்கள் தானா? ஏண்டா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஏதோ என் தாத்தன் பாட்டனை ஏமாத்திட்டா, எங்க அப்பன் பெரியப்பனை ஏமாத்திட்டா, முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு, அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு. அவ கவனத்தில் வச்சுட்டு பேசணும். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் அறிவு ஆசான், தமிழ் தேசிய அரசியலின் தந்தை என் தகப்பன் மணியரசன். அந்த ஒற்றை என்னை விடியா, நான் சின்ன பையனை தள்ளிவிடு, அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து வைத்து தர்க்கத்தில் வென்று காட்டுறான். தோத்து போனேன், செத்து போச்சு. ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. ஒரு கேள்விக்கு. ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத உத்தரப்பிரதேசத்தில் தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சராக இருந்து ஆண்டுட்டு போயிட்டார். சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது. நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடெல்லாம் பெற்று கொடுத்திருந்தால் நாங்க ஏண்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சமி நிலத்தை மீட்டுத்தா சாதி வாரி கணக்கெடுப்பீடு ஏன்னா இருந்து கத்தி முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்கணும்? அது யார்கிட்ட இருந்து? எவன் நமக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ, எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தான், நம்மை எல்லாம் படிக்க வைத்தான், எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலேயே எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து கொடுன்னு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்கிற அவல நிலையில் நிற்கிறோம். இதை விட கொடுமை ஏதாவது இருக்க? ஒன்றை நீ தெளிவுபடுத்திக் கொள், இவர்கள் எடுக்க மாட்டார்கள், சாட்டி விடுவார்கள். பீகார்ல பாட்னா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா, அது காரணம் தடை போட்டுச்சுன்னா, அவன் 65 விழுக்காடு 50 விழுக்காடு எடுக்கணுங்கிற இடத்துல 65 விழுக்காடு நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு. அது கொடுக்கும் போது அது கொடுக்க முடியாதுன்னு, ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு வருது. அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா அந்த 69 விழுக்காடு மண்டல் கமிஷன், இங்கே பேசிய என்னுடைய தம்பி திருமாறன் கூட குறிப்பிட்டார், இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட 69 விழுக்காடு மண்டல் என்கிற ஒருத்தர் உடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டதுக்கு காரணம், இந்த நிலத்திலே பெருமையோடு ஒவ்வொரு தமிழ் மகனும் சொல்ல வேண்டும், நன்றியோடு அந்த மகனை நினைவில் கூற வேண்டும், அது நம்முடைய பெரிய தகப்பன் ஆனமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்க கூடாது. எவனும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஒரே மகன், ஒரே மகன். ஒவ்வொரு மாநிலமாக சென்ற அந்த மாநில தலைவர்களை சந்திச்சு பேசி பல ஆண்டுகள் அங்கேயே தங்கி 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 ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலைவர் பெருமக்களை சந்தித்து, குடியரசுத் தலைவர் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு பேசி, அது ஐயா VP சிங் வரும்போது அது சட்ட வரைவுக்கு வருது. அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69 விழுக்காடு ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி, சட்டத்தை நிறுவி ஒரு ஆவணப்படுத்தி, அதுக்கு சட்ட பாதுகாப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கும் அங்கே பீகாரில் வந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ எடுக்கலாம், உச்ச நீதிமன்றமே சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று. அதையும் மீறி இவர்கள் எடுக்க மாட்டார்கள், இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் சமூக பிரதிநிதித்துவத்திற்கும் நேரெதிர் கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ். இப்போது அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி முந்தா நாள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது, இப்போதுதான் அது தேர்தலில் நிக்க வந்திருக்கிறது. என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய்
பட்டினி பசியா குட்டியச்சவரா கிடக்க காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன், உன்னுடைய பாட்டி, உன்னுடைய அப்பன், உன்னுடைய அம்மா. இப்ப நீங்க புதுசா வந்த மாதிரி பேசுவாங்க. திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டவன அது ஒரு காலம். இந்த வஞ்சித்தி ஏமாத்தி வீழ்த்துகிற காலம் முடிந்து விட்டது. என்னரும் சொந்தங்களே, என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, ஈழ தாயகத்தில் நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சி செய்த நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள் பரவி வாழ்ந்த போதிலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசியர்களின் ஆன்மா விழிப்படைந்திருக்கிறது என்றார். நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், அந்த உரிமையை பெற போராடி ஆக வேண்டும் என்கிற அந்த ஆன்ம விழிப்பு தமிழீழ மண்ணில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்றார். இன்றைக்கு அவன் பிள்ளை சீமான் உங்கள் உடன் பிறந்தான் சொல்கிறேன். தமிழ் தேசிய நிலத்தில், தமிழர் தாய் நிலத்தில், தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மா விழிப்புற்று எழுந்து நிற்கிறது. எவரும் எதிர் நிற்க முடியாது. இவனுக்கு தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல, உலக அரசியல் உள்ளங்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளும் துரோகிகளும் எங்களோடு மோத வேண்டும். சும்மா அப்படி பேசக்கூடாது. உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், கணக்கு என்ன தெரியும். நீ எடுக்க மாட்ட. நாங்க இங்க நிக்கிறது என்ன, எல்லாரும் இங்க வர்றோம், வெல்றோம், எடுக்கிறோம். நமக்கு ஒரு வரலாறு வருது. தமிழ் தேசியர்கள் நின்றார்கள், வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வர வேண்டும். தோற்றார்கள், துவண்டு போய்விடவில்லை. வீழ்ந்தார்கள், வீழ்ந்தே கிடக்கவில்லை, எழுந்தார்கள். ஏனென்றால் வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நீ என்னை வீழ்த்த முடியும் என்று வைத்திருக்கிற நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் நான் எழுந்து விடுவேன் என்று நான் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலானது. இவர்கள் எடுக்க மாட்டார்கள். எது ஒன்றையும் சொல்லு, அத இந்திய அரசு எங்களுக்கு பணம் தரவில்லை, இந்திய அரசு அது தரவில்லை. கோழைகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு புலம்பிக்கு நிற்கிறான். பணம் தரல, ₹1 தர முடியாது. ₹1 என் நிலத்துல இருந்து உனக்கு வரி வராதுன்னு சொல்ல ஒரு துணிவு, ஒரு வீரம் ஒன்றும் கிடையாது. கேட்டா அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும். என்னைக்கு தெரியும், என்னைக்கும் சொல்றது இல்லை. அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லி பாருங்களேன். சொல்லாமலே டாஸ்மார்க்ல ரைடு போகுது, இடி ரைடு போகுது, என்னென்னமோ போகுது. அதுக்குள்ள ஏதோ கதவை பிடிட்டு பேசுவாங்க. பொறுக்கு 1,00,000 கோடி ஊழல்னாங்க, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 1000 கோடிங்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா 100 கோடிம்பாங்க, கடைசியா ஒண்ணும் இல்லை சரியாத்தான் இருக்கும்பாங்க. எங்க அண்ணன் ஏர்போர்ட் முந்தி சரக்க வச்சுக்கிட்டு கறியை வறுத்து சாப்பிட்டு பேசுவாங்க போல. அப்படியா அப்படியா. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் திராவிட ஆட்சியாளர்கள் எடுக்க மாட்டார்கள். நாங்கள் தமிழர்களுக்கு மட்டும் என்று சொல்லலையே. அருந்ததியருக்கு கொடுத்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடை நீங்கள் இடஒதுக்கீட்டை ஏற்றிருக்கிறோம், உள்ஒதுக்கீட்டை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அது கொடுத்தாச்சு, சரி கொடுத்தாச்சு, அதுல முன்னுரிமை என்கிறதை எதிர்க்கிறோம். அதை ஏற்கல. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் என்பதை நாங்கள் ஏற்கல. அதை நாங்கள் நீதிமன்றமே சொல்லுகிறது அது தவறு, சட்டப்படி தவறு, அப்படி கொடுக்க கூடாது என்று. நீ முன்னுரிமை என்பதாலே அவருக்கு போக மிச்சம் என்று எனக்கு வந்து விடுகிறது. அந்த 3 விழுக்காடை கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய 18 இருந்து ஆதி தமிழ்குடி பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்குள்ள அந்த 3 விழுக்காடை எடுத்து உள்ஒதுக்கீடாக அருந்ததிய மக்களுக்கு கொடுத்து விட்டீர்கள். ஆனால் நாங்கள் இழந்த 3ஐ 14 ஆண்டுகள் இழந்திருக்கும். அதனால சேர்த்து 5 விழுக்காடாக திருப்பி 20 விழுக்காடாக தாருங்கள் என்று கேட்கிறோம். எங்கிருந்து எடுப்பது? பொருளாதார அடிப்படையில், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு 10 விழுக்காடு எங்கிருந்து எடுத்துக் கொண்டு வந்தீர்களோ அங்கிருந்து எங்களுக்கு இந்த 5 விழுக்காடை கொண்டு வாருங்கள்.
இல்லையே இடம். திருமணத்துக்கு போறோம், 1000 பேர் வருவாங்கன்னு சமைச்சிடறாங்க, சாப்பாடு தீந்துருது. அப்ப என்ன பண்ணுவாங்க? இன்னொரு 200 பேருக்கு சாப்பாடு தேவைப்படுது. என்ன பண்ணுவாங்க? மறுபடி சமைப்பாங்க. அப்ப 100 லட்டு இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, பத்தலை. அப்ப இன்னொரு 50 லட்டை உருட்டுதான் உனக்கு வேலைய. நீதான் ரொம்ப நல்லா உருட்டுவியப்பா, உருட்டு. அதை நாங்கள் கேட்கிறது சலுகை பிச்சை எல்லாம் இல்லை. என் அன்பு சொந்தங்களே, என் இனத்தின் உரிமை, என் பிறப்பு உரிமையை நான் கேட்கிறேன். நான் எவன்டையும் பிச்சையெல்லாம் கேட்கல, நான் சலுகை கேட்கல, உரிமை கேட்கிறேன். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க பேசணும். இதை பஞ்சமர் நிலம் கேட்கிறோம்னா அதை பிச்சை கேட்கிறோம்னா என் உரிமை. இந்த வெள்ளைக்காரன் எங்களுக்கு 12 லட்சம் ஏக்கரை கொடுத்தான்னா அவன் அங்கிருந்து பிரிட்டன்ல இருந்து வரும்போது தோலை தூக்கிட்டு வந்த இடம் இல்ல, என்னுடைய பூர்வீக இடம். அது என்னிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது. அதை அவன் பேரன்பின் காரணமாக பெருந்தன்மையோடு எடுத்து திருப்பி எனக்கு கொடுத்தான். வெள்ளைக்காரன் கொடுத்த நிலத்தை இந்த கொள்ளைக்காரன் எடுத்தான். அதை தடுக்க நாங்கள் கூடியிருக்கோம், அவ்வளவுதான். திருப்பி எடுக்க நாங்கள் திரண்டிருக்கோம், அவ்வளவுதான். இத்தனை சாதி இருக்கும்போது பறையர் குடிகளின் மீது மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை? ஏன் இவ்வளவு அக்கறை? ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, அவன்தான் எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற நம் இன சொந்தங்களில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற கூட்டம். நேரடியாக நிலத்தில் உழைப்பில் ஈடுபடுகிற கூட்டம், வேளாண் தொழிலில் தன் ஆற்றலை ஈடுபடுத்துகிற கூட்டம். அவன் நிலமற்றவர்களாக இருக்கிறதால் வீழ்த்தப்பட்டிருக்கிறான். அவனை உயர்த்தும் போதுதான் சமூகம் உயர்வு. நல்லா கவனிச்சுக்கணும். தாள கிடப்பாரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்கிறார் நம்முடைய பாட்டனார் புரட்சியாளர் வைகுந்தர் அவர்கள். அவர் கற்பித்த தர்மத்தை கற்ற நாம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற நம் இன சொந்தங்களை தற்காத்து தூக்கி நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் பிறவி கடமை என்பதை புரிஞ்சுக்கணும். இது ஓட்டுக்காக நிற்கிறவன் வேலை அல்ல. நாம பிறந்த தமிழர் என்கிற பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையினின் பிறவி கடமை. உலகத்திலேயே உயர்ந்த மனிதன் எவன்? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன். கீழே விழுந்து கிடக்கிறவன் எவனோ அல்ல, என்னவன், என் ரத்தவன், ஆதி தமிழ் மகன் கீழே இருக்கிறான். அவனை தூக்கி நிமிர்த்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை, வரலாற்று பெரும் பணி என்பதை என்னரும் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடப்படுகிற மல்லிகை பந்தலை போல, சாக்கடை குழியின் மேலே போடப்படுகிற சந்தன பந்தலை போல ஒன்றாகும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் பேசுவது எப்படிப்பட்ட இழிநிலை கேவலம் என்பதை அறிவார்ந்த